வணக்கம் எஸ்பி கட்ஸ் யூடியூப் ரசிகர்களை. இன்னைக்கு நாம பேச போகும் தலைப்பாக தமிழ் சினிமாவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் சொல்லலாம். நம்ம சிலம்பரசன் TR49 படத்தை பற்றி தான் இன்னைக்கு பல்வேறு விவரங்களையும் பகிர்ந்து கொள்ள நாங்க இந்த சேனல் வீடியோ உருவாக்குறதுக்கு முதல் காரணம். இந்த படத்தை பற்றிய அனைத்து தகவலும் மிக விரிவாக சுவாரஸ்யமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட யூடியூப் சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய படத்திற்கு தலைப்பு தெரிய வேண்டும் தான் STR49. இப்படம் வந்த பிறகு இந்த வருடத்தின் மிகப்பெரிய சினிமா எதிர்பார்ப்பு படமாக சொல்லலாம். அதுல நடிக்கும் நடிகர்னு கேட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர் என அனைவரும் இணைந்து ஒரு புதிய தளத்துல இந்த படத்தை உருவாக்க இருக்காங்க. இதுவரைக்கும் STR படத்துல வந்த பட்ஜெட்டை விட இந்த படத்துல கொஞ்சம் ஹை பட்ஜெட்னு சொல்றாங்க. சிலம்பரசன் TR நடித்தும் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இயக்கும் இந்த படம் STR49 திரைப்படத்தின் பூஜை இன்னைக்கு வந்து கோலாகலமா வந்து நடைபெற்றிருக்கு. டான் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கும் இந்த படத்துல பல பிரபலமானவங்க கலந்துகிட்டு படப்பிடிப்பை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தின் தலைவர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வெளியிடும் படமான இந்த STR49 ஒரு கலாச்சாரமும் ஒரு கமர்ஷியல் படமும் கலவையுடன் உருவாக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. பார்வையாளர்கள் இன்னும் கவரும் வகையில இருக்குன்னு சொல்றாங்க. இப்போது வந்து இந்த கதை நெடுவரிசையில பார்த்தோம்னு சொன்னா STR49 என்பது கல்லூரி பின்னணியில அமைந்துள்ள ஒரு கமர்ஷியல் திரைப்படம். கதையின் முன்னணி கதாபாத்திரமாக சிலம்பரசன் வந்து ஒரு TR ஒரு கல்லூரி மாணவனாக நடிக்க இருக்காராம். இதன் மூலம் நமக்கு மீண்டும் அந்த இளமையின் கல்லூரி வாழ்க்கை, அங்க நடக்க ஒரு கமர்ஷியல் அடிப்படையான காதலும் கலக்கமும் திரைப்படங்களின் இந்த அழகான காட்சிகளை நம்ம அழுத்தமாக முன்வைக்கப்பட இருக்குது சொல்றாங்க. இந்த படத்தின் மிக முக்கியமான அம்சம்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இயக்கும் இந்த விதம் ஒரு பார்க்கிங் படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்த அவர் இப்போது வேறொரு களத்துல கல்லூரி படப்பிடிப்புல ஒரு புதிய பரிமாணத்தை எங்களுக்கு தந்து உண்மையிலே ஒரு பெரிதும் அசைக்க இருக்கிறாருன்னு எதிர்பார்க்கப்படுது. படத்துல சிலம்பரசன் TR மைய கதாபாத்திரமா இருப்பது உறுதி, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவருடன் இணைந்து சந்தானமும் இருக்காரு, கையாடு லோகர் இருக்காரு, VTV கணேஷும் இருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்றாங்க. இதுல வந்து கதையின் இடையில நாயகி கையாடு லோகார் குறிப்பாக இளைஞர்கள் நெஞ்சை கவர்ந்து அவர்களின் கவனத்தை இருக்கும் வகையில நடிப்பாங்கன்னு நம்பப்படுது. ஆனா இதே நேரத்துல நம்முடைய தோஸ்தான நம்ம STR தோஸ்தான VTV கணேஷ் இதுல சந்தானத்தோட இணைஞ்சிருக்கனால காமெடிக்கு பஞ்சம் இல்ல, ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலையும் பாராட்டுக்குரியவரா இருப்பாருன்னு நம்பப்படுது. STR49 படம் ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பின் விளைவு என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த படத்தின ஒளிப்பதிவு, இசை, கலை, வடிவமைப்பு என்றால் நிதானமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவு மனோஜ் என்பவர் கைகொண்டு, இசை சரியான கண்ணோட்டத்திலே சாய் அபயங்கரின் வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்பட இருக்கு. இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு திரைக்கதையை துல்லியமாக அமைச்சு கல்லூரி வாழ்க்கையின் நுணுக்கங்களை எளிமையாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமாக கொடுக்க இருக்காருன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு படம், ஹை பட்ஜெட் படம். ஆனா இது எப்படி வெற்றி பெறப்போகுது என்பதனையும் உங்கள் மனதையும் எவ்வாறு கவரப்போகுது என்பதுதான் நாம பார்க்கணும். டான் பிக்சர்ஸ் சார்பில் இந்த படத்தை பிரித்து நான் தயாரித்து வரும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நன்றி. அவருடைய ஒரு புதிய படத்தை வெற்றியடைய செய்ய ஃபேன்ஸ் ஆகிய STR49 நீங்க சப்போர்ட் இருப்பீங்க நம்புறேன். இது உறுதியாக மிக பிரம்மாண்டமாக வரும் படம் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நாம இப்போது STR49 படத்தின் ஒரு புதிய உலகத்தை காண்பிட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு புதிய பரிணாமத்தில் இருக்கும். பார்வையாளர்களை ஃபேன்ஸ் ஒரு கவரும் படமாக உருவாக இருக்குது. கல்லூரி கதை, காதல், கலக்கம் என்ற அனைத்து மிக அழகாக இணைந்து வரும் ஒரு இந்த டைம்லைன் படம் ஏன் அனைவரையும் கவரும் என்பதையும் பார்க்கணும். இந்த படத்தின் மீதான உங்கள் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் என்ன கைஸ்? கமெண்ட்ஸ்ல உங்கள் எண்ணங்களை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு SP கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். மறக்காம SP கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நன்றி.